Hello friends, welcome to Excel Guru Tamil. இந்த வீடியோல நான் என்ன உங்களுக்கு சொல்லி தர போறேன் அப்படினா எப்படி ஒரு fully automated ஒரு attendance sheet Google sheet யூஸ் பண்ணி நீங்க எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேன். முதல்ல இதோட ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிறேன். சோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு attendance form நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. இதுல அந்த பர்சனோட ஸ்டூடண்டோட நேம் ஆர் எம்ப்ளாயியோட நேம் அதே மாதிரி அந்த பர்టిక్యులர் டேட்டா கொடுத்து சப்மிட் பண்ணாங்க அப்படினா போதும் அவங்களுக்கான அட்டெண்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து அப்டேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க பிரியா சிங்குக்கு நான் ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி போடுவாங்க அப்படிங்கறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ பிரியா சிங் அப்படிங்கற நேமை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. தென் அக்டோபர் 27 அப்படின்னா அக்டோபர் 27 வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா போதும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் பாருங்க. இப்போ அந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் ஆயிட்டு இருக்கு. இங்க சப்மிட் ஆகி முடிச்ச உடனே இங்க மாறினதை நீங்க பார்க்கலாம். சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒருத்தவங்க ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்ண உடனேயே அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபார்ம் ரெஸ்பான்சஸ்ல வந்து சேவ் ஆயிரும். இந்த டேட்டாவை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டை வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்குமே இதை அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஜஸ்ட் நீங்க இங்க போயிட்டு இந்த ஸ்டார்ட் டேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 1க்கு பதிலா இப்போ நவம்பர் 1 அப்படிங்கறத போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்ப பாருங்க என்டையர் ஷீட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப்டேட் ஆயிரும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா blank ஆயிரும். சோ ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஷீட்டை எவ்ரி மந்த்துக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். சரி, இந்த ஷீட்டை எப்படி ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தரேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பட் இத ரொம்ப சிம்பிளா வந்து நீங்க செஞ்சிட முடியும். இதை நீங்க செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களுடைய கூகுள் drive.google.com அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. தென் என்ன பண்ணுங்க, நியூ அப்படிங்கறத கொடுங்க. இப்போ ஃபோல்டர் அப்படிங்கறத கொடுங்க. நீங்க அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அட்டெண்டன்ஸ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் அப்படிங்கறத கொடுத்துறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த ஃபோல்டருக்கு உள்ள போயிருங்க. இப்போ நீங்க நியூ அப்படிங்கறத கொடுங்க. இப்போ இதுல கூகுள் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கூகுள் ஷீட்டை இப்படி ஓபன் கொடுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஸ்ப்ரெட்ஷீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகியிருக்கும். இப்போ இதுல என்ன பண்ணுங்க, இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டுக்கு ஜஸ்ட் நேம் கொடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் மேனுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இங்க வந்து என்ட்ரு பண்ண விடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபார்மை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க டெய்லி அந்த ஃபார்மை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அட்டெண்டன்ஸ் வந்து போட முடியும். ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதை செய்யறதுக்கு நீங்க ஜஸ்ட் டூல்ஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க. அதாவது அந்த பர்டிகுலர் ஷீட்ல இருந்தே டூல்ஸுக்கு போங்க. கிரியேட் நியூ ஃபார்ம் அப்படிங்கறத கொடுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். இப்போ அந்த நேம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டூடெண்ட் நேமை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். சோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. ஆர் எம்ப்ளாயி நேம் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. தென் இந்த இடத்துக்கு போயிட்டு சாய்ஸஸ் மல்டிபிள் சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா டிராப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுல டிராப் டவுன் அப்படிங்கறத கொடுத்துருங்க. நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த எம்ப்ளாயி டீடைல்ஸை மட்டும் நம்ம வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் நேமை மட்டும் இப்போ காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு ஜஸ்ட் 1 by 1 வந்து அந்த ஃபார்ம்ல வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா போதும். எல்லா நேமும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க ஆட் ஆயிரும். அதே மாதிரி ரெக்வயர்ட் அப்படிங்கறத ஆன் வந்து பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட்டை வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் இந்த பிளஸ் சிம்பலை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு டேட் அப்படிங்கறத இந்த இடத்துல டைப் பண்ணிருங்க. இப்போ அந்த மல்டிபிள் சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ அதே மாதிரி இங்கேயும் ரெக்வயர்ட் அப்படிங்கறத ஆன் பண்ணிருங்க. நமக்கு இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிருச்சு. ஸோ சென்ட் அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பாருங்க இப்போ
இங்கே ஃபார்ம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணும்போது வந்துடும். ஷார்டன் லிங்க் கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த யூஆர்எல் ஷார்ட் ஆயிரும். இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை யாராவது ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பாருங்க, அவங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து பாருங்க இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ October 1 அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அப்படின்னா சப்மிட் வந்து கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷீட் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம்ல, அதில் ஃபார்ம் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷீட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த சீட்டில் அவங்க கொடுக்கும்போது அந்த டைம் ஸ்டாம்ப்பு, அந்த டேட்டு, அவங்க நேம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு இதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 நேமில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட்டுக்கு நீங்கள் ஒரு அட்டண்டன்ஸை வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஷீட்டை வந்து கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு October 2க்கும் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே வந்து கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு இப்போ சாம்பிள் டேட்டா வந்து ஃபார்ம் ரெஸ்பான்சஸ் வந்து இங்கே ரெக்கார்ட் ஆயிருச்சு. இப்போ அந்த ஷீட் 1 இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான டேஷ்போர்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இதை அட்டண்டன்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு மந்த் டேட்டா வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல மந்த் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்போ டுடே அப்படிங்கிறத போட்டுட்டு ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷலாக வேல்யூஸாக பண்ணீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு டேட் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிரும். இப்போது இதை October 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் இதை வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து அண்டு இயர் ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றணும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபார்மேட் அப்படிங்கிறதுக்கு போங்க. இதில் இந்த நம்பர் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கஸ்டம் டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்கு போங்க. இதுக்கு போயிட்டு உங்களுக்கு எப்படி ஷோ ஆகணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் August 5 இயர் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னா இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டுடே. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த அட்டண்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோ காட்டியிருப்பேன். இந்த டுடே டேட்டுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கா வந்து இருக்கும். சப்போஸ் யாராவது ஃபியூச்சருக்கு வந்து ஒரு அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அது அப்டேட் ஆகாது. இந்த பிளாங்க் சிம்பிள் தான் வந்து காட்டும். ஸோ அதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டுடே டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாமே October 1 இருந்து தான் வருது. ஸோ நான் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா டுடே டேட்லையுமே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட், அதே மாதிரி ஆப்சண்ட் வந்து வேணும். ஓகேங்களா? இது ரெண்டையுமே வந்து இப்போ போட்டுக்கிறோம். நம்ம சாம்பிள் டேட்டா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த நேமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம இங்கேயும் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா இங்கே அந்த ஸ்டார்ட் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இங்கே என்டையர் அந்த மந்தோட டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வரணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இதை இந்த B3 வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த டேட் +1 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ October 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை காப்பி பண்ணிட்டு ஃபுல்லாக அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு Ctrl+V அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ Z வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக அந்த காலம்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு காலம்ஸ் போயிட்டு இன்சர்ட் 22 காலம்ஸ் ரைட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ புதுசாக காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆயிரும். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு
பேஸ்ட் பண்ணுங்க. அக்டோபர் 31 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வேல்யூஸை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? இப்போ அக்டோபர் 31 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லா இந்த காலமை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, இது வரைக்கும் வந்து செலக்ட் அக்டோபர் 31 வரைக்கும் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அக்டோபர் 31 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த அப் ஆரோ மார்க் இருக்கு பாத்தீங்களா, ரொட்டேட் அப், அதை கொடுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மேல வந்து போயிருக்கும். ஸோ இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்த ஃபுல் இதையுமே வந்து நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வித்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க குறைச்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இது இவ்வளவுதான் தேவை அப்படின்னா நம்ம இப்படி குறைச்சிக்க முடியும். ஸோ இதனால நம்ம ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்ப பாருங்க, நம்ம எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்டா வந்து நம்ம ஒரே இதுல வந்து விசிபிள் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு மேல இது என்ன டேட் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப சுலபமா நீங்க இதை செய்ய முடியும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸுக்கு உள்ள டின்னு 3 டைம்ஸ் போடுங்க. மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ இதுக்கான கரஸ்பாண்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க Ctrl+C கொடுத்துட்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் டே வேல்யூ வந்து மேல வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாதி முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து செய்ய போறோம். இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க 2 விஷயங்களை வந்து நம்ம செய்ய போறோம். என்னன்னா இங்க அட்டெண்டன்ஸ், அதாவது இங்க அந்த அக்டோபர் 1க்கு ஆரவ் சர்மா கிட்ட இருந்து வேல்யூ வந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பிரசன்ட் போடணும், இல்லைன்னா ஆப்சன்ட் போடணும். இது நீங்க செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஈக்குவல் டு கொடுத்துட்டு கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை கொடுங்க. இப்போ கிரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஸோ இந்த கிரைட்டீரியாவுக்கு போயிட்டு இந்த நேமை ஃபுல்லா அப்படி செலக்ட் பண்ணுங்க, காலமா செலக்ட் பண்ணுங்க. தென் F4 கீ அழுத்துனீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் இப்படி உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ கமா கொடுத்துக்கங்க. இப்போ இங்க அட்டெண்டன்ஸ் டேஷ்போர்டுக்கு வந்துட்டு நேமை வந்து செலக்ட் பண்ணுங்க, ஏன்னா கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி கிரைட்டீரியா ரேஞ்ச் 2க்கு இங்க ஃபார்ம் ரெஸ்பான்சஸ் போயிட்டு இந்த சி காலமை ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இதையும் F4 அழுத்தி இந்த மாதிரி வந்து டாலர் சிம்பிள் போட்டு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் அட்டெண்டன்ஸ் டேஷ்போர்டுக்கு போயிட்டு இந்த டேயை செலக்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க 1 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ அதே இது இப்போ நம்ம வந்து டிராக் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம், டிராக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சில சேஞ்சஸை நீங்க இந்த ஃபார்முலால செய்யணும். என்ன அப்படின்னா நீங்க இப்ப டிராக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, இதுவும் கீழே ரெஃபருக்கு வந்து மாறிடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 8ல வந்து எப்பவுமே இது இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஸோ 8க்கு முன்னாடி, அதாவது E8க்கு முன்னாடி மட்டும் இந்த டாலர் சிம்பிளை போட்டுட்டீங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி இங்க B9 அப்படிங்கறத கொடுத்துருக்கீங்கல்ல, ஸோ இதை டிராக் பண்ணும்போது இந்த B ரோ வந்து மாறக்கூடாது. பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த 9ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸா இருக்கணும். சாரி, B மாறக்கூடாது, 9 மட்டும் தான் மாறணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா Bக்கு முன்னாடி நீங்க இந்த டாலர் சிம்பலை கொடுக்கணும். இப்ப பாருங்க, ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை நம்ம டிராக் பண்ணலாம். டிராக் பண்ணும்போது பிரியா சிங்குக்கு வேல்யூ வந்திருக்கு, ஆரவ் சர்மாக்கு வேல்யூ வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணி ஃபுல்லா V கொடுத்தோம்னா எல்லா இடத்துக்குமே மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நேஹா குப்தாக்கு மட்டும் இங்க வந்து மாறி இருக்கு பாருங்க. ஏன்னா நேஹா குப்தாக்கு அக்டோபர் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ மற்ற எதுக்குமே வரல. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா கரெக்டா ஒர்க் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து இப்போ 1 இருந்துச்சுன்னா அது பிரசன்ட் ஆயிரணும், 0 இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஆப்சன்ட் ஆகணும். இதுதான் நமக்கான கண்டிஷன். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல இந்த Fக்கு முன்னாடி போயிட்டு ஜஸ்ட் if அப்படிங்கிற ஃபார்முலாவை போடுங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா கிரேட்டர் தென் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு ஜஸ்ட் கமா கொடுத்துக்கங்க. இதுல டபுள் கோட்ஸுக்குள்ள பிரசன்ட் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? சாரி, கிரேட்டர் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா, இல்ல அப்படின்னா ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு A அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். ஸோ நம்ம ஜஸ்ட் சிம்பிளான ஒரு டாக்டிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போறோம். இப்ப பாருங்க,
இந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ஏற்கனவே 1 அப்படின்னு இருந்தது எல்லாம் இப்போ பின்னு மாறிடுச்சு. அதே மாதிரி ஏ அப்படின்னு இருந்தது எல்லாம் 0ன்னு இருந்தது எல்லாமே ஏ அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிட்டு ஃபுல்லாக வி வந்து கொடுத்துட்றோம். இப்போ நம்ம இஷ்டத்துக்கு இது வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே டுடே டேட். ஸோ இப்போ பாருங்க தேவையே இல்லாமல் இப்போ இன்னைக்கு அக்டோபர் 2 அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்சண்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த டேட்டே இன்னும் வரல. ஸோ நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு சிம்பிளான ஃபார்முலாவை முன்னாடி போட போகிறோம். என்னன்னா இந்த டேட்டை விட இந்த டேட் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிளாங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சேஞ்சை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி மறுபடியும் போயிட்டு இஃப் அப்படிங்கிற கண்டிஷனை போடுறோம். ஸோ சிம்பிளான இஃப் ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு F4 அழுத்துனீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போது கிரேட்டர் தென் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது இந்த டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட இது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போது அக்டோபர் 2 அப்படிங்கிறத விட இது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிள் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போது கமா கொடுத்துட்டு எனக்கு டபுள் கோட்ஸ் போட்டுருங்க. அப்போ பிளாங்காக வரணும். இல்லைன்னா தான் இந்த ரூலை எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளான ஃபார்முலாவை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இது ஒர்க் ஆகுது. இப்போ இதை ட்ராக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த E8 அப்படிங்கிறது அடுத்தடுத்து மூவ் ஆயிருச்சு. ஸோ இ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8ங்கிறது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஸோ அப்போ 8க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாலர் சிம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ ட்ராக் பண்ணுங்கள். நான் எதுக்கு ஒவ்வொரு டைமும் இதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது அக்டோபர் 3க்கு வந்து பார்த்தீங்களா பிளாங்காக மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அக்டோபர் 3 அப்படின்னு மாற்றினீங்கன்னா இங்கே மட்டும் ஆப்சண்ட் வந்திருக்கும். ஸோ இதில் இருந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு நீட்னஸ் கிடைக்கும். ஸோ தேவையே இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஆப்சண்ட் வர்றதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டெமோ கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஃபியூச்சர் டேட்டை யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல மேனுவலாக போட்டிருக்கேன். நீங்கள் ரெகுலராக இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈக்குவல் டு டுடே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை போட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த அட்டண்டன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஹைலைட் வந்து பண்ண போகிறோம். என்னன்னா இதில் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு கிரீன்ல ஹைலைட் ஆகணும். இல்ல ஆப்சென்ட் இருந்துச்சுன்னா எனக்கு ரெட்ல வந்து ஹைலைட் ஆகணும். ஸோ ஃபுல்லா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபார்மேட் அப்படிங்கிறதுக்கு போறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு போறேன். இப்போ இதுல இந்த டெக்ஸ்ட் எக்ஸாக்டா வந்து பி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கிரீன் கலர்ல வரணும். டன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்ல எனக்கு ஏ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆப்சண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்சண்ட்டுக்காக இந்த கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்ம ஹைலைட்டும் வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக இதில் இந்த பர்சனுக்கு எவ்வளவு ப்ரெசன்ட் எவ்வளவு ஆப்சண்ட் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க ஈக்குவல் டு கொடுத்துட்டு கவுண்ட் இஃப் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருங்க. தென் இந்த ரேஞ்சை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கமா கொடுத்துக்கோங்க. டபுள் கோட்ஸுக்கு உள்ள டபுள் கோட்ஸுக்கு உள்ள நீங்கள் பி அப்படிங்கிறத போட்டுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டு இந்த இடத்துல ஆப்சண்ட் எத்தனை டேஸ் அப்படிங்கிறத போட்டுருங்க. ஸோ ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் அண்ட் ஆப்சண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சுலபமாக நீங்கள் இதையும் வந்து கவுண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம ஒரு சில ஃபார்மேட்டிங்கை மட்டும்தான் நமக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்குது. ஜஸ்ட் இதை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்ஸ் எல்லாத்தையுமே. தென் பார்டர் போயிருங்க. பார்டர் போயிட்டு ஃபுல் பார்டர் வந்து கொடுத்துருங்க. தென் வந்து இந்த டெக்ஸ்ட்டை சென்டர் பண்ணிடுங்க. அதே மாதிரி அலைன்மெண்ட்டையும் சென்டர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த டேட் எல்லாத்துக்குமே சேம் ஃபார்மேட்டிங்கை மறுபடியும் கொடுங்க.
ஸோ ஃபுல் பார்டர் கொடுக்குறோம், டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டும் சென்டர் கொடுக்குறோம். இப்போ நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வந்து குயிக்காக வந்து இந்த டேஷ்போர்டை வந்து கிரியேட் பண்ணிட முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் ப்ரெசன்ட் அண்ட் டோட்டல் ஆப்சன்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, சம் அப்படிங்கிறத போடுங்க. இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் நீங்கள் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெர்ஜ் சென்டர் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் மெர்ஜ் சென்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அலைன்மெண்ட் வந்து சென்டர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க. இதோட ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு ஹைலைட்டிங்காக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. தென் பார்டர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதே இதை அப்படியே காப்பி பண்ணி பக்கத்தில் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஆப்சண்ட் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் இந்த ஆப்சண்ட் எல்லாத்தையுமே இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது இந்த இடத்துல ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ இதுக்கான கலரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கொடுத்துருங்க. ஸோ இப்போது என்ன பண்ணுங்கள், மேலே போயிட்டு வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதில் ஷோ அப்படிங்கிறதுக்கு போனீங்கன்னா கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை எடுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்டெண்டன்ஸ் ஷீட் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் நீங்கள் இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் மந்த்தை மாற்றினீங்கன்னா போதும், எல்லா டேட்டாவுமே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், November 1 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா உங்களுக்கு மாறிடும். அதே மாதிரி இந்த இடத்துல November 3 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா November 3 வரைக்கும் ஆப்சண்ட் வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த இடத்துல அட்டெண்டன்ஸ் போட முடியும். இப்போது அதே மாதிரி ஃபார்முக்கு போயிட்டு ஜஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ நான் இன்னொரு டேட்டா வந்து சப்மிட் பண்ணி காட்டுறேன். இப்போது ரோஹன் வர்மா அப்படிங்கிறவர் October 3 அன்னைக்கு அட்டெண்டன்ஸ் போடுறாருன்னு வச்சுக்கோம், சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரோஹன் வர்மாக்கு அட்டெண்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆனதை நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டை வந்து, அதாவது இந்த ஃபார்மை மட்டும் ஷேர் பண்ணீங்கன்னா போதும், நீங்கள் இந்த ஷீட்டையே வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாமே ஆன்லைனில் ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்ட்டு இந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணீங்கன்னா போதும், அதை வந்து வச்சு அவங்க வந்து அட்டெண்டன்ஸ் வந்து போட முடியும். நீங்கள் அதை ரொம்ப ஈஸியாக ட்ராக்கும் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஷீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை காப்பி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன், அதே மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் எனக்காக செய்ய வேண்டியது ஒன்றுனா, இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் போடுங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஒரு டுட்டோரியல்ஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். இந்த வீடியோ பலருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.